ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இது பார்ட் 2 நம்ம பார்ப்போம். ராமாயி கீழே கிடந்த தாளை எடுத்து தம்பியை தொடச்சி இடுப்பில் தூக்கி வச்சுக்கிட்டு சாப்பாட்டு தட்டையும் தூக்கிக்கிட்டு வந்துட்டா. வார வழியில் கம்மாயில் ஒட்ட பிள்ளைகள்லாம் விளாண்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு ராமாயும் கம்மாய்க்கு போனான். தம்பியை கீழே உட்கார வச்சுட்டு அவங்க தெருப்புள்ள பேச்சியம்மா கூட தண்ணிக்குள்ளே போய் எதிர்த்தாப்புலையே இருந்து தம்பியை பார்த்துக்கிட்டே நீச்சல் அடிச்சிட்டு இருந்தா. 7-8 வருஷத்துக்கு பிறகு இப்போ தான் கம்மா ரொம்பி மட்டம் தட்டி தண்ணி போகுது. கழுங்கல்ல பலகையை பிடுங்கிட்டு இருக்கிறாங்க. அங்கன பானைச்சாறு போட்டு மீன் பிடிக்காக. தெருக்காடுக பூரா மீன் தான் வதியழியுது. சிலேப்பி கெண்ட ஒன்று கை தண்டி கால் தண்டி கடல் மீன் கணக்காக பருத்து போய் கிடக்குது. கம்மாக்கரையை ஒட்டினாப்புல வண்ணாப்பயலுக துணிமணி வெளுத்துக்கிட்டு இருந்தாங்க. நண்டு நசுக்குமா பிள்ளைக்காடுக தண்ணிக்குள்ளே கிடந்து நீச்சல் அடிச்சுக்கிட்டு கிடந்தாங்க. மாடு கண்ணு குளிப்பாட்டுறவங்க கொஞ்சம் தள்ளி போய் நின்று குளிப்பாட்டினாங்க. இது அவங்கள வட்டார வழக்கு நண்பர்களே, யாரும் தப்பாக எடுத்துக்கிறாதீங்க. இப்படி பேசுகிறதுலாம் அங்கே வட்டார வழக்காக இருக்கும். அடுத்து தண்ணி கலங்காத இடத்துல போய் ரொம்ப பயலுக தூண்டில் போட்டு மீன் பிடிச்சிட்டு இருந்தானுங்க. கூடையே பொடிப்பயலுக கம்மா காவல்காரன் வரானான்னு பார்த்துக்கிட்டு நின்னானுங்க. கம்மாயை குத்தகை எடுத்தவன் வந்தான்னா ஒரு பயலையும் தூண்டில் போட விட மாட்டான். பிடிச்ச மீனையும் பிடுங்கிட்டு தூண்டிலையும் பிடுங்கி உடச்சி போடுவான். தண்ணிக்குள்ளே கிடந்த ராமாயி அவங்க அப்போ மாடு குளிப்பாட்ட வர்றதை பார்த்துட்டு கரைக்கு ஓடியாந்து பாவாடையை கெட்டிக்கிட்டு தம்பியை தூக்குனான். இதை பார்த்துட்ட முத்துக்கருப்பண்ணே, உன்னைய பள்ளிக்கூடம் போச்சோன்னா இங்கே விளாண்டுட்டு இருக்க களவாணிப்பைய உள்ள 2 வப்பு வச்சா தான் ஒழுங்குக்கு வருவேன்னு சொல்லிக்கிட்டே மாடுகளை தண்ணிக்குள்ளே பற்றி விட்டுட்டு ராமாயை விரட்டினான். அவன் கையில் அம்புடாமல் சுழுவாத்தட்டையும் தூக்கிக்கிட்டு நேராக பள்ளிக்கூடத்துக்கு ஓடுனா ராமாயி. அவள் ஓடுனதை பார்த்துக்கிட்டு இருந்துட்டு தண்ணியில் இறங்கி வண்டி மாடுகளை தேய்ச்சி குளிப்பாட்டினா முத்து. வண்டி மாடு 2ஐயும் முதல்ல கெட்டிட்டு பிறகு பசுவையும் எருமை மாட்டையும் குளிப்பாட்டி அப்படியே பால் பண்ணைக்கு பால் பீச்சை பற்றிட்டு போக சொல்லி முதலாளி சொன்னார். வண்டி மாடுகளை பற்றிட்டு குளிப்பாட்டிக்கிட்டு இருக்கையிலேயே ஒரு மாடு நீந்திக்கிட்டே நடுக்கம்மாய்க்கு போயிடுச்சு. எங்கிட்டு போயிடுவா, நீச்சல் அடிச்சுக்கிட்டே கரைக்கு வந்துடுவா. அவளுக்கு மப்பை பார்த்தியா, மாடுகள்லாம் இங்கே நிற்கையில் அவள் மட்டும் ராங்கி பிடிச்சி நடுக்கம்மாய்க்கு ஓடுறாவாரு அப்படின்னு மாடை வஞ்சிருக்காரு. தண்ணிக்குள்ளே போன மாட்டை பார்த்துட்டு சொன்ன முத்துக்கருப்பண்ணை கூட இருந்தவங்கிட்ட மாடு கரைக்கு வரவும் பிடிச்சி கட்ட சொல்லி பசுவையும் எருமையும் பற்றிட்டு வர முதலாளி வீட்டுக்கு போனான். என்னல, வண்டி மாடுகளை பற்றிட்டு தொழுவத்தில் கட்டிட்டு இதுகளை பிடிச்சிட்டு போகலாம்ல, இதுகளை குளிப்பாட்டிட்டு அந்த பாதைக்கே பால் பீச்சை கொண்டு போயிடலாம்ல முதலாளி முத்துக்கிட்ட சொன்னார். அதில் சாமி, ஒரு மாட்டை கம்மாக்கார ஆலமரத்தில் கட்டிட்டேன், இன்னொன்று குளிப்பாட்டிக்கிட்டு இருக்கையிலேயே நடுக்கம்மாய்க்கு ஓடி போயிருச்சு. அங்கே ஆப்டவர்கிட்ட மாட்டை பிடிச்சி கெட்ட சொல்லி வந்திருக்கேன் அப்படின்னு முத்துக்கருப்பனை முதலாளிகிட்ட சொல்லியிருக்காரு. அட சோம்பேறி பயலே, 2000-3000 பெருமான மாட்டை தண்ணிக்குள்ளே விட்டுட்டு வந்தியா? புத்தி இருக்காடா? மாட்டுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா உன் தோலை உரிச்சு போட்டேன்னு வச்சுக்கோ. விவரங்கட்டவனா இருக்கானே, போய் தண்ணியில் இறங்கி மாட்டை கரையை பார்த்து பற்றிட்டு வாடா நாயே. முதலாளி கோவமாக கத்தவும் மறுபடியும் கம்மாய்க்கு ஓடியாந்தான் முத்துக்கருப்பேன். மாடு இன்னமும் தண்ணிக்குள்ளே தான் கிடந்தது. உடனே முத்து தண்ணிக்குள்ளே இறங்கி நீச்சல் அடித்து மாட்டை நெருங்கி போய் கரையை பார்த்து பற்றினான். மாடு நீச்சல் அடிச்சுக்கிட்டே கரைக்கு வந்தது. மாட்டுக்கு பின்னாலேயே வந்த முத்துக்கு நடுக்கம்மாயிலிருந்து கரையை பார்க்கையில் மனசு திக்குன்னு ஆயிடுச்சு. சமுத்திரம் கணக்காக கிடக்கிற இம்பூட்டு தண்ணியில் எப்படி கரைக்கு போகிறோம்னு மலைச்சு போய் நின்றுட்டான். அந்த அணிக்க கை 2ஐயும் தூக்கி கரையை பார்த்து ஆட்டிக்கிட்டே இருக்கையிலேயே தண்ணிக்குள்ளே பொசுக்குன்னு முங்கிட்டான். கரையில் நின்னவங்க உடனே மிதக்கிற பலகையை கொண்டாந்து அவனை காப்பாற்ற போகிறதுக்குள்ளே முக்கா 3 தரம் மேலே எழுந்திரிச்சிட்டு ஒரே அடியாக முங்கி போனான். செத்த நேரத்தில் கம்மாக்கரை பூரா கூட்டம் முத்துவோட பிணத்தையாவது தேடி எடுக்கணும்னு ஆளுக்கு பலகைகளையும் பனஞ்சட்டைகளையும் தண்ணிக்குள்ளே தூக்கி போட்டு கம்மாயை கலக்கி தேடுனாங்க. பள்ளிக்கூடம் விட்ட உடனே ராமாயி தம்பியை தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தா. வழியில் கம்மாயில் கூட்டத்தை பார்த்துட்டு அவளும் முண்டி அடித்து உள்ளே போய் பேச்சியம்மா நிற்கிறத பார்த்து, பேச்சு எதுக்கு தான் இன்றைக்கி இம்புட்டு கூட்டம் இங்கனக்குள்ளே கேட்டுக்கிட்டே தம்பியை கீழே இறக்கி விட்டா. ஏத்தா,
உங்கள் ஐயனைத்தான் தேடுறாக முண்ட. உங்கள் ஐயன் நடுக்கம்மாய்க்குள்ளே போயிட்டானா காணுமா, அதான் எல்லாரும் போய் தேடுறாக. பேச்சியம்மா விவரத்தை சொன்னான். அடுத்து பார்ட் 3 பார்ப்போம்.